வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஐடி கார்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக ஒரு ஃப்ளாரை மட்டும் பர்சனாக கன்சிடர் பண்ணி சொல்லித்தரேன். நியூவில் போய்க்கோ. நியூவில் போயிட்டு 200 பிக்சல் வித் ஐடி கார்டுக்கு ரொம்ப முக்கியம். அதோட ஹைட்டும் வித்தும். ஏன்னா ஒரு பக்கம் ஒரு மாதிரி நம்ம ஐடி கார்டு யூஸ் பண்ணுவோம். நான் 200-300 பிக்சலில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு ஓப்பன் ஆகுது. ஓகே, இதுதான் என்னோட ஐடி கார்டோட சைஸ். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்ட் டூல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே வரைஞ்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, கொரியர் நியூ வச்சுக்கிறேன், போல்டும் வச்சுக்கிறேன். இதில் எனக்கு 14 பாயிண்ட் நான் வச்சுக்கிறேன். 14 பாயிண்ட் வச்சுட்டேன். கலர் எனக்கு க்ரீன் கலர் வேணும் அப்படிங்கிறதுனால நான் க்ரீன் கலரில் வச்சுட்டு ஒரு ஃப்ளார் ஷாப்புக்கு ஃப்ளார் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். ஃப்ளார் ஷாப், சரியா? இது ஃப்ளார் ஷாப். இதோட சைஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறதுனால நான் போயிட்டு இதில் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி பார்க்குறேன். இது ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் 18 பாயிண்டில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ளார் ஷாப் கட்டினார். எந்த லொக்கேஷன் வேணும் இல்லையா, அதே சைஸில் அப்படியே அடிப்போம். பழனி அப்படிங்கிறதுனால பழனி அப்படின்னு அடிச்சிட்டோம். சரியா? அதை சென்டர் பண்ணிக்கலாம். சென்டர் பண்ணிட்டு கண்ட்ரோல் சென்டர் பண்ணியாச்சு. இதோட சைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் இதை நான் கம்மி பண்ணிட்டேன். 12 ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் 14 அப்படின்னு வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபோட்டோவை பண்ணணும் இல்லையா? இப்போ மார்க்யூ டூல் எடுத்துக்கிறேன். எனக்கு ஃபோட்டோவை இந்த இடத்துல சின்னதாக வரைஞ்சால் போதும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு மார்க்யூ டூல் போதும். எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு ஐடி கார்டு பிக்சர். சரியா? இந்த மார்க்யூ டூல். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, பர்சனோட ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி போகிறேன். பட் நான் நம்ம ஆன்லைனில் போடுறதுனால நான் யாரோட பர்சன் ஃபோட்டோவையும் நான் ஓப்பன் பண்ணல. அதுக்கு பதிலாக நான் ஒரு ஃப்ளாரை ஓப்பன் பண்ணுறேன். பாரு, ஓப்பன். இதில் என்ன பண்ணுறேன்னா, Ctrl+A Ctrl+C இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த விண்டோவை நம்ம ஆஸ் யூஷுவல் பெருசு பண்ணிட்டு Shift+Ctrl+V அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பிக்சர் மட்டும் உனக்கு அந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் வெறும் Ctrl+V கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக பேஸ்ட் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், இந்த மூவ் டூல் எடுத்துகிட்டு இப்படி பூவை மட்டும், சரியா, பூவை மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு அவ்வளோதான். இந்த பூ தான் இங்கே பர்சன் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு இங்கே பாரு, இந்த டெக்ஸ்ட் டூலை எடுத்துட்டு திருப்பி இந்த இடத்துல நான் வரைகிறேன். வரைஞ்சிட்டு டைப் பண்ண போகிறேன். என்னன்னா, நேம் ஃபோன் நம்பர் இல்லை ஐடி நம்பர், அந்த மாதிரி என்ன ஃபாலோ பண்ணுறோமோ நம்ம இன்ஸ்டியூட்டில் அதை நம்ம நேம் ஆரஞ்சு ஃப்ளார் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆரஞ்சு ஃப்ளார். இன்னும் ஒரிஜினல் ஐடிக்கான நம்ம நிறைய கலர்லாம் போட்டு நீட்டாக பண்ணலாம். நம்ம உனக்கு ப்ரோக்ராம்காங்கிறதுனால சிம்பிளாக முடிச்சிட்டேன் நான். ஐடி நம்பர் சும்மா ஃப்ளார் ஷாப் அப்படிங்கிறதுனால F001 அப்படின்னு நான் வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டும் பெரிய சைஸாக இருக்கிறதுனால 2 லைனில் வந்துடுச்சு. அதனால் நான் கொஞ்சம் சைஸை நான் கம்மி பண்ணுறேன். என்ன பண்ணலாம், ஒரு 12 பாயிண்ட் வச்சுக்கலாமா? அதுதான் 12 பாயிண்ட் பண்ணியாச்சு. இந்த ஃப்ளார் அப்படிங்கிறது எனக்கு இங்கே போனால் நல்லாயிருக்கும். அதனால் இந்த டெக்ஸ்ட் டூலில் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் நான். சரியா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? சிம்பிளாக முடிஞ்சிச்சு உன்னோட ஐடி கார்டு. இவ்வளோதான். டெக்ஸ்ட்டை 1-2 அதிகமாக டைப் பண்ணால் ஒரிஜினல் ஐடி கார்டு வந்துருப்போகுது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான்.
சிம்பிளான ஒரு ஐடி கார்டு கிரியேஷன்.